Hello friends, I am Saranya. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8th standard maths NCERT syllabus chapter 3 exercise 3.3 இதோட first sum பார்க்க போறோம். Find the square root of each of the following numbers using the repeated subtraction method. So என்ன ஃபார்மட் பண்ணோம்னா repeated subtractionல இந்த sums solve பண்ணி பார்க்கணும். So first one என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா 81. So இந்த 81 repeated subtractionல நம்ம என்ன பண்ணோம் subtract பண்ணிட்டே இந்த values வந்து கண்டுபிடிக்கணும். இது subtract பண்ணி அந்த ஆன்சரை வந்து இந்த ரூட்டோட values நம்ம கண்டுபிடிப்போம் ரிப்பீட்டடா subtract பண்ணி. சோ அது எப்படி எழுத போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா subtract பண்ண நம்பர் என்ன எடுக்கணும்னா நம்ம odd numbers எடுக்க போறோம். ஓகேவா? சோ அப்ப 81 first question 81 தான -1 எவ்வளவு 80. அப்புறம் அந்த 80 ஆல என்ன பண்ணனும்னா 3 மைனஸ் பண்ணனும். 80 - 3 77. அதுக்கு அப்புறம் அந்த வர்ற ஆன்சர்ல அந்த ஆட் நம்பர்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணிட்டே வரணும். 77 - 5 னா 72. திருப்பி 72 ஓட 5 க்கு அப்புறம் என்ன வரும் 7 வரும். 7 மைனஸ் பண்ணா 65. சோ 65 ல என்ன பண்ணனும் 9 மைனஸ் பண்ணனும் 56. 56 திருப்பி என்ன பண்ணனும் 11. ஏனா 1 3 5 7 9 11 அந்த ஆர்டர் தான வருது. பண்ணா 45. 45 ல மைனஸ் என்ன 11 மைனஸ் 11 க்கு அப்புறம் என்ன 13. சோ 45 - 13 னா 32. திருப்பி 32 ல 13 க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும் 15. 32 - 15 னா 17. ஓகேவா? ஃபைனலா இங்க பாத்தீங்கன்னா 17 நம்மளோட கன்சிக்யூட்டிவ் அந்த நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸ் என்ன வருதுன்னா 17 தான். 17 - 17 0. சோ the number of the steps involved ன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எவ்வளவு ஸ்டெப் 1 2 3 4 5 6 7 8 9. இங்க பாத்தீங்கன்னா 9. So the number of steps involved னா 9. So அப்ப √81 ஓட வேல்யூ என்ன 9. இப்படி தான் இந்த சம் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். கிளியர்? ஓகே, இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் வேல்யூ அதே தான் 100. ஸோ நம்ம என்ன பண்ணோம் கன்சிடர் டேர்மில் 100 - 1 99. 99 மைனஸ் 1க்கு அப்புறம் என்ன போடும் 3 இல்லை. ஸோ 96. அதே மாதிரி 96 இந்த ஆன்சர் இங்கே போட்டு 1 3 5 தானே வரும். 96 - 5 91. திருப்பி ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன்றது தான் ரிப்பீட்டடாக சப்ட்ராக்ட் பண்ணிட்டே வரணும். 91 - 7 எவ்வளோ போட்டால் 84. திருப்பி 84 - 9. ஏன் 9 போடுறோம் தெரியுதுல 1 3 5 7 9 ஆட் நம்பர்ஸாக எழுதுறதுனால தான் இந்த ஃபார்மேட் பண்ணுறோம். 75. திருப்பி வர ஆன்சரில் என்ன சப்ட்ராக்ட் பண்ணும் 11 சப்ட்ராக்ட் பண்ணும். 75 - 11 னா 64. திருப்பி வர ஆன்சரில் 13 சப்ட்ராக்ட் பண்ணும். 64 - 13 51. திருப்பி 51ல் வர ஆன்சரில் என்ன பண்ணும் 13க்கு அப்புறம் என்ன நம்பர் ஆட் நம்பர் 15. ஸோ 51 - 15 னா 36. திருப்பி 36ல் 17 சப்ட்ராக்ட் பண்ணும். பண்ணால் என்ன வருது 19. ஸோ ஃபைனலாக 19 - 19 என்ன 0. இப்போ கவுண்ட் பண்ணுங்க பார்ப்போம். நீங்கள் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10. எவ்வளோ ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுது 10. The number of steps involved is equal to 10. Question 100 கொடுத்துருக்காங்க. √100 = 10. நமக்கு டேரக்டா ஆன்சர் தெரியுமே, நம்ம அப்படியே ரூட்ல எழுதலாம் அப்படின்னு கொடுத்தா மார்க் தர மாட்டாங்க. இது ஒரு ஃபார்மேட்டை கொஸ்டின்ல ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் மெத்தட்ல போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மெத்தட் மென்ஷன் பண்ணிக்கோங்க அந்த மெத்தட்ல தான் போடும். நமக்கு தெரியும் டேரக்டா ஆன்சர் போட்டால் மார்க் தர மாட்டாங்க. கிளியர்? தேங்க்யூ.